வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா வரி விதிப்பால் திருப்பூர் ஜவுளி மையத்தில் ரூபாய் 3000 கோடி ஏற்றுமதி பாதிப்பு. நமது தொழிற்சாலைகள் மற்றும் பணியாளர்களை காக்க ஒன்றிய அரசிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். ஐடி ஊழியரை தாக்கிய விவகாரத்தில் நடிகை லட்சுமி மேனனை கைது செய்ய இடைக்கால தடை. இந்திய அரசியல் அமைப்பை காக்க குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட விரும்புகிறேன். இந்திய கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி பேட்டி. KT ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. வழக்கு விசாரணையை அக்டோபர் 10க்கு ஒத்திவைத்து நீதிபதி ஜெயக்குமார் உத்தரவு. பீகாரின் மைந்தர்கள் தமிழகத்தில் கொல்லப்பட்ட போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் எங்கே சென்றிருந்தார்? ஜன் சுராஜ் கட்சியின் தலைவரும் அரசியல் விமர்சகருமான பிரசாந்த் கிஷோர் கேள்வி. திமுக ஆட்சிக்கு எதிரான அவதூறுகளில் சத்தும் இல்லை, சாரமும் இல்லை என மக்கள் புறந்தள்ளுவார்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கருத்து. மூளை அமீபா பாதிப்பு தொற்று நோய் இல்லை என்பதில் நாம் உறுதியாக இருக்கலாம். எனவே பெரிய அளவில் பதற்றமடைய வேண்டியதில்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல விதித்த நிபந்தனைகளை மாற்றியமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2006 தேர்தலில் விஜயகாந்த் தாக்கத்தை ஏற்படுத்தியது போல 2026 தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. அடுத்த ஆண்டு நவம்பரில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேச்சு. விஜய் மீதான புகாரை வாபஸ் பெற கோரி தெரியாத நபர்களிடம் இருந்து அழுத்தம் கொடுத்து அழைப்புகள் வருகின்றன. தவிக தொண்டர் சரத்குமார் குற்றம் சாட்டு. திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி என விஜய் கூறி இருப்பதெல்லாம் வெறும் பிதற்றல். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் H. ராஜா பேட்டி. கச்சத்தீவை இந்தியாவுக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தவிக தலைவர் விஜய்க்கு இலங்கை மந்திரி பதில். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.